இந்த வீடியோல சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல புதுசா ஒரு நோடு இன்சர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு நோடு இருக்கு. 10, 20, 30, 40 அப்படிங்கிற இந்த டேட்டாவுக்கு நான் ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல 50ங்கிற ஒரு டேட்டாவ எப்படி இன்சர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு லிங்க் லிஸ்ட்ட பொறுத்தவரையும் அ என்னால புதுசா ஒரு நோட 3 டிஃபரண்ட் பிளேஸ்ல இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி குடுத்திருக்க டேட்டாவுக்கு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல குடுத்திருக்கேன். உங்ககிட்ட சம் டேட்டாஸ் குடுத்து ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீடியோவ ரெஃபர் பண்ணுங்க. உங்களால இந்த மாரி ஒரு லிங்க் லிஸ்ட்ட கிரியேட் பண்ண முடியும். சரி, இந்த வீடியோவ பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. அதுல புதுசா ஒரு நோடு குடுத்திருக்காங்க. அந்த நோட எந்தெந்த பிளேஸ்லலாம் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. இந்த லிங்க் லிஸ்ட்ட பொறுத்தவரையும் புதுசா இருக்க இந்த நோட 3 டிஃபரண்ட் பிளேஸ்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்சர்ட் பண்ண முடியும். இந்த 50ங்கிற இந்த டேட்டாவ என்னால லிங்க் லிஸ்ட்டோட ஸ்டார்ட்டிங்ல இன்சர்ட் பண்ண முடியும். இந்த பிளேஸ்ல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னால இந்த நியூ நோட இன்சர்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட் பிளேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, புதுசா இருக்க ஒரு நோட இன்சர்ட் பண்ண முடியும். இது செகண்ட். தேர்ட் ஒன், நீங்க எந்த 2 டேட்டாவுக்கு இடையில அந்த புதுசா இருக்க நோட இன்சர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த நோட இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இத தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. புதுசா ஒரு நோட அந்த லிங்க் லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ண சொல்றாங்கன்னா, 3 டிஃபரண்ட் பிளேஸ்ல நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இன்சர்ட் பண்ணலாம், லாஸ்ட் பிளேஸ்ல இன்சர்ட் பண்ணலாம். இல்ல எந்த 2 நோடுக்கு நீங்க இடையில அந்த புதுசா இருக்க நோட இன்சர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, உங்களால என்ன பண்ண முடியும்னா, இன்சர்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஆல்ரெடி இருக்க அந்த லிங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல புதுசா இருக்க நோட ஆட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம். இந்த டயகிராம் பாருங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. நம்ம எந்த நோட இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோடும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50ங்கிற இந்த நோட என்னோட லிங்க் லிஸ்ட்ல ஸ்டார்ட்டிங்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சர்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு நேம் என்னன்னு செட் பண்ணிருங்க அப்படின்னா, ஹெட்ன்னு செட் பண்ணிருங்க. ஸோ நமக்கு ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ட்ட இந்த லிங்க் லிஸ்ட் இருக்கு. இந்த லிங்க் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல இருக்க நோடுக்கு நான் என்ன நேம் செட் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஹெட்ன்னு நேம் செட் பண்ணிக்கிறேன். தென் புதுசா ஒரு நோடு இன்சர்ட் பண்ண சொல்றாங்கல்ல, அந்த நோடுக்கு நான் என்னென்ன நேம் செட் பண்றேன் அப்படின்னா, நியூ நோடுன்னு சொல்லிட்டு நேம் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த நியூ நோட என்னோட ஹெட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நான் இத தான் சொன்னேன். ஸோ என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க நோடுக்கு ஹெட்ன்னு பேர் வச்சிருங்க. புதுசா ஒரு நோடு நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு நேம் வந்துட்டு நியூ நோடுன்னு செட் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ இந்த நியூ நோட என்னோட லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டாந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு நோட பத்தி தெரியும். ஒரு நோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுல 2 ஃபீல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்ன? டேட்டா. செகண்ட் ஃபீல்ட் அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க லிஸ்ட்டு இந்த மாரி தானே இருக்கு. ஸோ 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்ல புதுசா ஒரு லிஸ்ட்ட ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டா என்ன? 50. இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்த லிஸ்ட் இல்லையா? இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு ஹெட்ன்னு பேர் வச்சிருந்தோம். புதுசா ஒரு நோடு இன்சர்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்கு நம்ம என்ன நேம் செட் பண்ணிக்கிறோம்? நியூ நோடுன்னு செட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த நியூ நோட இந்த லிஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்றது? இப்ப லிஸ்ட்ல ஜாயின் பண்றது மீன்ஸ் இந்த நோட எடுத்து கொண்டாந்து இது கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க அந்த லிஸ்ட்ல நியூ நோட ஜாயின் பண்ணிட்டதா அர்த்தம். ஸோ என்ன ப்ரொசீஜர்? இங்க நியூ நோடோட நெக்ஸ்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஹெட் கூட ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணா தான் இந்த ஹெட்டோட அட்ரஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அப்ப என்ன கோட் எழுதுறது? என்னோட நியூ நோட ஆல்ரெடி இருக்க அந்த ஹெட் கூட ஜாயின் பண்ணணும்னா, நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு இல்லைங்க? நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட நான் எது கூட நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட நான் எது கூட ஜாயின் பண்ணணும்? ஹெட் கூட ஜாயின் பண்ணணும். ஸோ அப்ப இந்த ஒரு லைன் குடுத்தேன்ல, ஸோ அந்த லைனுக்கான கோடு தான் இது. நியூ நோடு இது. நியூ நோட நெக்ஸ்ட் இது. ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்ட என்னோட ஹெட் கூட ஜாயின் பண்றேன். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்ட நம்ம எது கூட ஜாயின் பண்ணோம்? ஹெட் கூட ஜாயின் பண்ணோம். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டா இந்த நியூ நோட் இந்த ஹெட் கூட ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில எது ஃபர்ஸ்ட் நோட்? இந்த 50 தான் என்னோட ஃபர்ஸ்ட் நோட். அப்ப இதில எது ஹெட்? இதுதான் என்னோட ஹெட். அப்ப ஹெட்டையும் நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? மாத்த வேண்டியதா இருக்கும். இப்ப ஹெட்ட நான் எத பாயிண்ட் பண்றேன்? என்னோட நியூ நோட தான் நான் என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா, ஹெட்ன்னு மாத்துறேன். ஸோ இதுதான் ஒரு லிங்க் லிஸ்ட்ல புதுசா ஒரு நோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதானே சொல்லியிருந்தேன். ஸோ இது நம்மளோட நியூ நோட். இது ஆல்ரெடி நமக்கு குடுத்திருந்த லிஸ்ட். ஸோ கோட் என்ன பண்ணோம்? நியூ நோடோட
நெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த இடத்துல ஆக்சுவலி நல் இருக்கு. இந்த இடத்துல என்ன வேணும்? ஹெட்டோட அட்ரஸ் வேணும். 1000 இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கணும். அதானே? அப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நான் எதை ஜாயின் பண்றேன்? ஹெட்ட ஜாயின் பண்றேன். ஸோ அப்ப இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணிட்டதா அர்த்தம். இப்ப இதுல எது ஹெட்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கோ அதானே ஹெட். அப்ப ஹெட்டை நம்ம என்னன்னு மாத்துறோம்? ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட். அப்ப ஹெட் இது எங்க இருந்திருக்கும்? இங்க இருக்க ஹெட்டை நான் எங்க மாத்திட்டேன்? ஸோ இதுக்கு ஹெட்னு மாத்திட்டேன். ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல புதுசா ஒரு நோட் ஆட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இங்க சி கோட் கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டோட ஸ்டார்ட்டிங்ல அந்த நோட கொண்டாந்து ஆட் பண்ண முடிஞ்சது, நியூ நோட. சப்போஸ் என்கிட்ட லிஸ்ட்டே இல்ல. புதுசா ஒரு நோட கொண்டு வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண சொல்றாங்கன்னா, என்ன ப்ரொசீஜர்? என்கிட்ட லிஸ்ட்டே இல்ல. அப்போ ஹெட்டே என்ட்ட ஆல்ரெடி இல்ல. ஹெட் ஈக்குவல் டு நல் தான். ஹெட்டே ஆல்ரெடி இல்ல அப்படின்னா, புதுசா இன்சர்ட் பண்ண வேண்டிய அந்த நியூ நோடு தான் எனக்கு என்ன? ஹெட். ஏன்னா என்ட்ட லிஸ்ட்டே இல்ல. ஒரு நோடு குடுத்தாங்க. அந்த நோடு தான் என்னோட ஹெட். ஸோ அதனால தான் இங்க என்ன பண்றேன்? ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு செட் பண்றேன். சரிங்களா? எனக்கு ஹெட்டே இல்ல அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எனக்கு லிஸ்ட் வந்துட்டு எம்ப்டியா இருக்கு. நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய இந்த நோடு தான் அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரே ஒரு நோடு. அப்ப அந்த நோட குடுத்துட்டு இதுக்கு என்னன்னு பேர் வச்சுருவோம் அப்படின்னா, ஹெட்ன்னு பேர் வச்சுருவோம். பட் நான் குடுத்த எக்ஸாம்பிள்ல எனக்கு ஆல்ரெடி லிஸ்ட் இருந்துச்சு. அப்ப ஹெட்டோட வேல்யூ நல் கிடையாது. எல்ஸ் பார்ட் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி குடுத்துருக்க ஹெட்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் என்னன்னு வச்சிருப்போம்? ஹெட்டோட ஸ்டார்ட்டிங் லிஸ்ட்டோட ஸ்டார்ட்டிங் ஹெட்ன்னு இருந்திருக்கும். புதுசா ஒரு நோடு குடுத்தோம்ல, அதுக்கு என்ன பேர் செட் பண்ணியிருந்தேன்? நியூ நோடு. அப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். பாருங்க, நியூ நோடோட எதை ஜாயின் பண்றேன்? இது வந்துட்டு டேட்டா ஃபீல்ட், இது நெக்ஸ்ட் ஃபீல்ட். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட நான் எது கூட ஜாயின் பண்ணேன்? ஹெட் கூட ஜாயின் பண்ணேன். அதான் இந்த கோட். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எது இதுல ஹெட்? இந்த இதுதான் என்னோட ஹெட். அப்ப ஹெட் ஈக்குவல் டு என்ன செட் பண்ண போறோம்? நியூ நோடுன்னு செட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஒரு லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு நோடு கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருந்த லிஸ்ட்டு. 50 வந்துட்டு புதுசாக கொடுத்த லிஸ்ட்டு. 50 ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத நம்ம என்னென்னு ரெஃபர் பண்ணுவோம்? ஹெட்ன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்க ஒரு லிங்க் லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நோடை லாஸ்ட் பிளேஸில் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னா, லிங்க் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க நோடுக்கு என்னென்ன பேர் செட் பண்ணியிருப்போம்? ஹெட்ன்னு செட் பண்ணியிருப்போம். புதுசா ஒரு நோடு ஆட் பண்ண போறீங்களா? ஸோ அதுக்கு என்ன வேரியபிள் நேம் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நியூ நோடுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ நோட என்னோட லிஸ்ட்டோட லாஸ்ட்ல கொண்டாந்து ஆட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து இந்த நியூ நோட ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ எதுக்கான ப்ரொசீஜர் சொல்றேன் கேளுங்க. ஒரு லிஸ்ட்ல எந்த நோடு வந்துட்டு லாஸ்ட் நோடு? ஹெட்ங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்ல எந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட் நல்லுன்னு இருக்கோ அதுதான் அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட். இப்போ டயக்ராமா பார்க்கும்போது இந்த லிங்க் லிஸ்ட்ல இந்த 40ங்கிற இந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தான் நல்லா இருக்கு. ஸோ அப்போ இதுதான் லாஸ்ட்ன்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் நமக்கு பார்க்கும்போது ஈஸி. பட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஹெட்ல இருந்து எப்படி அந்த லாஸ்ட் பிளேஸை லொகேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க நோடுக்கு என்ன பேர் செட் பண்ணியிருந்தோம்? ஹெட்ங்கிற பேர் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஹெட் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஹெட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணி போகலாம். ஸோ அடுத்தடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுறதுக்காக நான் ஒரு நேம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு பி. ஹெட்டுங்கிற ஆக்சுவலி லிங்க் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க நோடுக்கு ஹெட்ன்னு பேர் வச்சிருந்தோம். ஹெட் அங்கேயே இருக்கட்டும். நமக்கு பாயிண்ட் பண்றதுக்கு ஈஸி. ஐ மீன் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க இருக்குங்கிறத பாயிண்ட் பண்றதுக்கு அது ஈஸி. ஸோ ஹெட்டை மூவ் பண்ண வேணாம். ஹெட்டுக்கு நான் இன்னொரு நேம் செட் பண்ணிக்கிறேன் பின்னு சொல்லிட்டு அந்த பியை செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இது என்னோட லாஸ்ட் நோடான்னு செக் பண்ணுவோம். இந்த நோடுக்கு பேர் என்னன்னு செட் பண்ணியிருந்தேன். இப்போ பின்னு செட் பண்ணியிருந்தேன். பியோட எந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்ட் நல்லோ அதுதான் நம்ம லாஸ்ட் நோடுன்னு சொன்னோமா? இப்போ இந்த நோடு வந்துட்டு பி. பியோட நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். 2000 இருக்கு. அப்போ இந்த நோடு லாஸ்ட் நோடு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செட் பண்றோம்? பியோட நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஓகேங்களா? அப்படி நல்லா இல்லை அப்படின்னா நான் பியை வந்துட்டு பியோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பி ஈக்குவல் டு பியோட நெக்ஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்? பிக்கு
ஹெட்டோட வேல்யூவை அசைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெட் தான் இருக்கும். ஹெட்டுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு நான் என்னன்னு கொடுத்துருந்தேன், பிங்கிற நேம் கொடுத்தேன். பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு நல்லான்னு செக் பண்ணுறேன். எந்த இடத்துல ஒரு நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லோ அதுதான் லாஸ்ட் நோட். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். ஸோ அதனால் பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு செக் பண்ண இந்த இடத்துல பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல் இல்லை, எனக்கு 2000 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ அடுத்த பிளேஸை போய் செக் பண்ணணும். அடுத்த பிளேஸை செக் பண்ணணும்னா பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தான் அடுத்த பிளேஸ். ஸோ அப்போ பி எந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா கோடு என்னன்னா பி ஈக்குவல் டு பியோட நெக்ஸ்ட். அப்போ பி இங்கே இருக்கிறது எங்கே வந்திருக்கும், இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இங்கே செக் பண்ணுங்களேன், பியோட நெக்ஸ்ட் நல்லா, பியோட நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது, எனக்கு 3000 இருக்குது. அப்போ இதுவும் நல்ல இல்லை. ஸோ அடுத்து பியோட வேல்யூவை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுங்கள். இங்கே பியோட நெக்ஸ்ட் செக் பண்ணுங்களேன், பியோட நெக்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு 4000 இருக்குது. அப்போ இதுவும் எனக்கு லாஸ்ட் நோட் கிடையாது. அப்போ பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல பி வந்துருச்சு. இப்போ பாருங்க, பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு செக் பண்ணுறேன். ஆமாம், இந்த இடத்துல பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு நல்லு. ஸோ அப்போ நான் லாஸ்ட் நோடு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஹெட் வந்துட்டு ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்குது. பி இப்போ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, லாஸ்ட் பிளேஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை தான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பி இருந்துச்சு, பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு செக் பண்ணோம், இல்லை. ஸோ அதனால பி எனக்கு செகண்ட் நோடுக்கு மூவ் ஆச்சு. இப்போ பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு செக் பண்ணோம், பட் வேல்யூ இருக்குது. அதனால் பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணேன். பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு இந்த இடத்துல செக் பண்ணேன், இங்கேயும் வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்து பியை வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பி எனக்கு எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, பி இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்க பிளேஸ் தான் என்னோட லிஸ்ட்டில் லாஸ்ட் நோடு. அப்போது இனி என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட இருக்க அந்த நியூ நோடை இங்கே கொண்டாந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ நோடு என்னோட லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் கொண்டாந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த நோடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ என்ன 50, அதோட அட்ரஸ் என்ன நான் ரேண்டமாக 5000 வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நோடையும் எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ பியில் தான் இந்த நியூ நோடை கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். அப்போ என்ன மீனிங், பியோட நெக்ஸ்ட்டில் தான், சரியா, பியோட நெக்ஸ்ட்டை தான் நான் எது கூட ஜாயின் பண்ண போகிறேன், நியூ நோடு கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ பியோட நெக்ஸ்ட்டை நான் எது கூட ஜாயின் பண்ண போகிறேன், நியூ நோடு கூட ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட் பிளேஸ் லாஸ்ட் நோடு இருக்குது அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஃபீல்டு என்னவா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ இந்த லிஸ்ட்டில் இப்போதைக்கு லாஸ்ட் நோடு எது, நியூ நோடு. அப்போ அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நான் என்னன்னு செட் பண்ணணும், இந்த இடத்துல நல்லுன்னு செட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடு தான். நியூ நோடோட நெக்ஸ்ட்டை நான் என்னன்னு செட் பண்ணிடுறேன் அப்படின்னா நல்லுன்னு செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அந்த லிங்க் லிஸ்ட்டில் புதுசாக இருக்க நோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டதா மீனிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு பண்ணேன். ஸோ பிங்கிறது லாஸ்ட் நோடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த நியூ நோட பியோட நெக்ஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், கோடு என்ன, இதை இது கூட ஜாயின் பண்ணுறதுக்கு பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டை நான் எது கூட ஜாயின் பண்ணேன், நியூ நோடு கூட ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டை நான் நல்லுன்னு செட் பண்ணணும். ஏன்னா ஒரு லிங்க் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கணும். ஸோ நல்லுன்னு சொல்லி கோட் கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லிங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட் பிளேஸில் ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கான சி கோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இந்த இஃப் பற்றி சொன்னேன். உங்ககிட்ட லிஸ்ட்டே இல்லை, புதுசாக ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட எம்டி லிஸ்ட் இருக்குது. ஐ மீன் ஹெட்டோட வேல்யூ நல்ல அப்படின்னா என்கிட்ட லிஸ்ட் இல்லைன்னு மீனிங். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஹெட்டில் வேல்யூஸ் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு இஃப் பார்ட் தப்பு. சப்போஸ் என்கிட்ட நோடே இல்லை அப்படின்னா, ஐ மீன் என்கிட்ட லிங்க் லிஸ்ட்டே இல்லைன்னா நான் இன்செர்ட் பண்ண போன அந்த நோடு தான் என்னோட ஃபஸ்ட்டு நோடு. ஸோ அதுக்கு பேர் ஹெட்டுன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு போயிடலாம். பட் எனக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி லிங்க் லிஸ்ட் இருந்தது. ஸோ அந்த லிங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட் பிளேஸில் ஆட் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. நான் சொல்லியிருந்தேன், இப்போ ஆல்ரெடி என்கிட்ட லிங்க் லிஸ்ட் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் தான் அந்த புதுசாக கொண்டு போன அந்த டேட்டாவை இன்செர்ட் பண்ணோம். ஸோ இப்படி தானே இருந்தது. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 4 நோடு இருந்தது. இதோட பேர் என்ன 10 ஐ மீன் டேட்டா ஃபீல்டு 10, 20, 30, 40ன்னு இருந்துச்சு. இதில் அந்த புதுசாக இருக்க நோடை வந்துட்டு ஆட் பண்ண சொல்லி கோடு கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க நோடுக்கு என்ன பேர், ஹெட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் நோடை கண்டுபிடிக்கணும், ஹெட்டை மூவ் பண்ண வேணாம், அதுக்கு இன்னொரு நேம் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பின்னு சொல்லிட்டு. அதுக்கான கோடு தான். பியில் நான் எதை அசைன் பண்ணுறேன், ஹெட்டோட வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அப்போ இந்த நோடுக்கு பேர் என்ன, பி. இப்போ இந்த பி என்ன பண்ணணும், லாஸ்ட் நோடு என்னவோ அங்கே மூவ் பண்ணணும். ஸோ பி வந்துட்டு லாஸ்ட் நோடுக்கு எப்படி மூவ் பண்ணுறது, பியோட நெக்ஸ்ட்டு, சரிங்களா, நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா
பியோட நெக்ஸ்ட்டில் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், அடுத்தடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணோம்ல, அந்த கோடு தான் கொடுத்துருக்கேன். லூப்பில் பியோட நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறேன். இங்கே பியோட நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு நல், கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூனா நான் என்ன பண்ணுறேன், பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். பி அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கான கோடு என்ன, பி ஈக்குவல் டு பி ஆஃப் நெக்ஸ்ட். அப்போ பி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ லூப் ஃபால்ஸ் ஆகிற வரை இது நடந்துகிட்டே இருக்குமா. இப்போ பியோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறோம். இந்த இடத்துல வேல்யூ இருக்கும். ஸோ அடுத்தனால இங்கே மூவ் பண்ணியிருப்போம். தென் பியோட நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செட் பண்ணியிருந்தோம். இங்கே வேல்யூ இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருப்போம், அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருப்போம். இங்கே பி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த இடத்துல நல் இருந்தது இல்லையா, பியோட நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல நாட் நல் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகுதுன்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ அப்போ லாஸ்ட் நோட ஃபைன் பண்ணுறதுக்கான கோடு தான் இந்த கோடு. ஃபர்ஸ்ட் கோடு என்னன்னா, இந்த லைன் எதுக்காகனா ஹெட்டை வந்துட்டு பின்னு அசைன் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா லாஸ்ட் நோடை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நோடுலேருந்து லாஸ்ட் நோடு போகிறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ லாஸ்ட் நோடு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளோட நியூ நோடை அந்த பி கூட ஜாயின் பண்ணோம். அதானே கோடு எழுதணும். இந்த பியோட நெக்ஸ்ட்டில் எதை ஜாயின் பண்ணி விட்டோம், நியூ நோடை ஜாயின் பண்ணோம். ஸோ பியோட நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணோம், நியூ நோடை ஜாயின் பண்ணோம். அதுதான் இந்த கோடு. அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட்டில் இதுதான் லாஸ்ட் நோடு. லாஸ்ட் நோடோட பேர் என்ன, நியூ நோடுன்னு இந்த இடத்துல இருக்கு இல்லையா. நியூ நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டை நம்ம என்னன்னு செட் பண்ணணும், நல்லுன்னு செட் பண்ணணும். ஏன்னா ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எப்போவுமே நல்லா தான் இருக்கணும். ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒரு லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நோடை லாஸ்ட் பிளேஸில் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் லாஸ்ட் பிளேஸ்லையும் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு 2 நோடுக்கு இடையில வேறு 2 டேட்டாவுக்கு இடையில புதுசாக ஒரு நோடை இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ என்னோட லிங்க் லிஸ்ட்டில் 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் புதுசாக 50ங்கிற இந்த டேட்டாவை 30க்கும் 40க்கும் நான் இடையில இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்மீடியேட் மீன்ஸ் ஏதாவது 2 நோடுக்கு இடையில இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இந்த 30, 40ங்கிற இந்த 2 நோடுக்கு இடையில இந்த 50ங்கிற இந்த நியூ நோடை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது லாஸ்ட் நோடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஐ மீன் அந்த லிங்க் லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுக்கு பேர் என்ன, ஹெட்டு. புதுசாக ஒரு நோடு இன்செர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பேர் செட் பண்ணியிருந்தோம், நியூ நோடுன்னு செட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இப்போ எந்த பிளேஸில் இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிளேஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ 30, 40க்கு இடையில நீங்கள் இன்செர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த நோடுக்கு அப்புறம் நீங்கள் இன்செர்ட் பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். நான் இப்போ 20க்கும் 30க்கும் இடையில இன்செர்ட் பண்ண போகிறேன்னா பியோட டேட்டா 20 எங்கெல்லாம் நான் 20ன்னு எங்கே ஃபைன் பண்ணுறேனோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் இன்செர்ட் பண்ண வேண்டிய நோடை அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன ஆக்சுவலி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா 20க்கும் 30க்கும் இடையில இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்செர்ட் பண்ணுற பிளேஸ்க்கு இந்த பியோட வேல்யூவை மூவ் பண்ணணும். நம்ம போன கோடில் என்ன சொல்லியிருந்தோம், பியோட நெக்ஸ்ட்டு நல்லுன்னு தேடி கொண்டு போனோம். ஏன்னா அது லாஸ்ட் பிளேஸை கொண்டு போகிறதுக்காக. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பியோட நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ மீன் பி வந்துட்டு இன்செர்ட் பண்ணுற பிளேஸ்க்கு நான் கொண்டு போயிட்டேனா அப்படிங்கிறத தான் செக் பண்ண போகிறோம். பி நாட் ஈக்குவல் டு இன்செர்ட் பொசிஷன் அப்படின்னா இன்செர்ட் பண்ண வேண்டிய பிளேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். நான் இப்போ இங்கே என்ன பண்ண சொன்னிருந்தேன், பியை வந்துட்டு 10க்கு ஐ மீன் இந்த நியூ நோடை நான் என்ன பண்ண போகிறேன் 20க்கும் 30க்கு இடையில இன்செர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த பி எங்கே போயிருக்கணும் அப்படின்னா ஹெட்டிலிருந்து நான் 20க்கும் 30க்கும் இடையில இன்செர்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னா அப்போ இந்த பியை வந்துட்டு 20ங்கிற டேட்டா வர்ற வரையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. கண்டிஷன் பாருங்கள், பி வந்துட்டு நான் இன்செர்ட் பண்ண வேண்டிய பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னா மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ பியை வந்துட்டு 20க்கும் 30க்கு இடையில தானே இன்செர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிளேஸில் இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸுக்கு என்ன பண்ணிடுங்க, பியோட வேல்யூவை மூவ் பண்ணிடுங்க. நான் பியோட வேல்யூவை மூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இந்த 20, 30க்கும் இடையில லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நான் பிரேக் பண்ணிவிட்டு இந்த நியூ நோடை இந்த 2க்கும் இடையில வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இப்போது இங்கே இருக்க லிங்க்கை நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு லிஸ்ட் மாதிரி போயிடும், இது ஒரு லிஸ்ட் மாதிரி போயிடும். ஸோ இந்த லிஸ்ட்டை எனக்கு ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நோடுக்கு நான் ஏதாச்சும் ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த நோடு என்ன, பியோட நெக்ஸ்ட்டு தானே அந்த நோடு. பியோட நெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் என்னென்னு பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேறு ஒரு டெம்பரவரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டோர் நெக்ஸ்ட்டுன்னு பேர் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள்,
இந்த 20க்கும் 30க்கும் இடையில இந்த 50 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 20க்கும் 30க்கும் இடையில இருக்க இந்த லிங்கை நான் பிரேக் பண்ணணும். லிங்க் பிரேக் பண்ணனா இது தனி நோடு மாதிரி மாறிடும், இது தனி நோடு மாதிரி மாறிடும். ஸோ அப்போ இது எனக்கு ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுறேன்னா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ அங்கே பாருங்கள், நான் பிரிச்சுட்டா இது தனியாக போகிற மாதிரி இருக்குது, இது தனியாக போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தானே இந்த 3000 இருந்தது. ஸோ அதுக்கு நான் என்னென்னு பேர் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டோர் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னால் அடுத்து ஈஸியாக அதை வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு பியோட நெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் ஸ்டோர் நெக்ஸ்ட்டுன்னு பேர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பிரிச்சாச்சு. இது ஒரு தனி நோடு மாதிரி இருக்குது, இது உங்களுக்கு தனி இது ஒரு தனி லிஸ்ட், இது ஒரு தனி லிஸ்ட் மாதிரி இருக்குது. பட் இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஸ்டோர் நெக்ஸ்ட்டுங்கிற நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பியோட நெக்ஸ்ட்டில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நியூ நோட இந்த பிளேஸில் கொண்டாந்து வச்சு இங்கே இருக்கிறது கூடயும் இது கூடயும் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இப்போ இதுதான் என்னோட நியூ நோட். இதை எப்படி ஜாயின் பண்ணணும், பியோட நெக்ஸ்ட்டில் நியூ நோட ஜாயின் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல 3000 இல்லை, இந்த இடத்துல என்னன்னு மாறி இருக்கணும் எனக்கு 5000. ஏன்னா இந்த நோட ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், பியோட நெக்ஸ்ட்டில் நான் எதை ஆட் பண்ணுறேன், நியூ நோட ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இங்கே இருக்க நோடையும் இந்த நோடையும் ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த நோடோட பேர் என்ன, நியூ நோடு. நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் நான் எதை ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்டோர் நெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு நோடையும் நான் கனெக்ட் பண்ணிட்டதா அர்த்தம். பாருங்களேன், கோட் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். கோட் புரியுதுங்களா? பியோட நெக்ஸ்ட்டில் நான் எதை ஜாயின் பண்ணேன், நியூ நோட ஜாயின் பண்ணேன். இந்த லைன் இந்த ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும், அடுத்த நோடோட அட்ரஸ் தானே வேணும். அடுத்த நோடு என்ன, இந்த இடத்துல 30. அப்போ நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் எதை ஜாயின் பண்ண போகிறோம், நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் நான் எதை ஜாயின் பண்ண போகிறேன், ஸ்டோர் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எந்த ரெண்டு நோடுக்கு இடையில நீங்கள் இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு நோடுக்கு இடையில நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கோடு தான் கொடுத்துருந்தேன். ஹெட்டை வந்துட்டு பீன் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணோம், அதுக்கான கோடு. இந்த லூப் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எந்த பொசிஷனில் அந்த நோடை இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் வர வரையும் பியோட வேல்யூவை மூவ் பண்ணுறது. ஸோ பியோட வேல்யூ மூவ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த லைன் பாருங்களேன், இது எதுக்காகனா ரெண்டு நோடை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது தனியாக போயிரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த கோடு தான் சொன்னேன். ஸ்டோர் நெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன கோடு சொல்லியிருந்தேன், இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா தனியாக பிரிஞ்சிடும். ஸ்டோர் நெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன கோடு கொடுத்துருந்தேன், ஸ்டோர் நெக்ஸ்ட்டுங்கிறது எதுங்க, பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தானே இந்த 3000. ஸோ அதுதான் பியோட நெக்ஸ்ட்டை தான் நான் என்னன்னு சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்டோர் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கோடு தான் இது. ஸ்டோர் நெக்ஸ்ட்டில் பியோட நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ தென் பியோட நெக்ஸ்ட்டில் நியூ நோடும் இந்த ரெண்டு கோடு தான் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். பியோட நெக்ஸ்ட்டில் நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் எதை ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ஸ்டோர் நெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கோடு எனக்கு ஒர்க் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட நீங்கள் எந்த பர்டிகுலர் பிளேஸில் இன்செர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேலே இஃப் கொடுத்துருந்தேன், அது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். புது நோடு கிரியேட் பண்ண வரோம், இன்செர்ட் பண்ண வரோம், என்கிட்ட லிஸ்ட்டே இல்லைன்னா நான் இன்செர்ட் பண்ண வேண்டிய இன்செர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த அந்த நோடு தான் என்னோட லிஸ்ட்டோட நோடு. அதுக்கு நான் என்னென்னு பேர் செட் பண்ணிக்கலாம், ஹெட்னு பேர் செட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட ஆல்ரெடி நோடு இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே லிங்க் லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் வரப்போகிறதுல எல்லாமே என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னா அதில் தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்செர்ட் பண்ணுறதுக்கு 3 பிளேஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிளேஸில் இன்செர்ட் பண்ண முடியும், லாஸ்ட் பிளேஸில் இன்செர்ட் பண்ண முடியும், இன்டர்மீடியேட்டில் இன்செர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் டெலீட்டும். ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ண முடியும், லாஸ்ட்டு நோடை டெலீட் பண்ண முடியும், இல்லைனா இடையில இருக்க ஏதாச்சும் ஒரு நோடை நீங்கள் டெலீட் பண்ண நினைக்கிறதா இருந்தாலும் உங்களால் டெலீட் பண்ண முடியும். எப்படி அந்த நோடெல்லாம் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள், இப்போதைக்கு என்கிட்ட இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது, 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு ஒரு 5 நோடு இருக்குது. எப்பவுமே சொல்லுவோம்ல, ஒரு லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுக்குன்னு பேர் என்ன, ஹெட்டு. ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன பேர் செட் பண்ணியிருக்கேன், ஹெட்டுங்கிற பேர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணுறது எப்படி, லாஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணுறது எப்படி, இல்லை இடையில இருக்க ஏதாச்சும் ஒரு நோடை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க ஒரு நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த
பி அண்ட் கியூவை விட்டுருங்களேன். ஸோ ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன டயக்ராம் இருந்ததோ அதே டயக்ராம் தான். ஸோ இந்த டயக்ராம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். இதில் அடிஷ்னலாக 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இன்செர்ட் பண்ணும்போதும் ஒரு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஹெட்டுக்கு வந்துட்டு பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு அந்த பியை தான் நான் எந்த இடத்துல இன்செர்ட் பண்ண நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வேல்யூவை இன்செர்ட் பண்ணேன். அதே மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு நான் 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வேரியபிள் கியூ, இன்னொரு வேரியபிள் பி. என்னோட ஹெட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் கியூங்கிற ஒரு இன்னொரு டேர்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட்டோட நெக்ஸ்ட்டு ஒரு நோடு இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் பின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்த பாயிண்ட் பண்ணணும்னா இது என்ன? ஹெட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தானே எனக்கு பி. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு லிங்க் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க நோடோட பேர் ஹெட். நான் அடிஷ்னலாக டெலீட் பண்ணுறதுக்காக 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று கியூ, இன்னொன்று பி. ஹெட்டில் வந்துட்டு கியூ அசைன் பண்ணுறேன். செகண்ட் நோடுக்கு வந்துட்டு நான் என்ன அசைன் பண்ணுறேன் அப்படின்னா பின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக நமக்கு ஹெட் இருக்கும். டெலீட் பண்ணுறதுக்கு மட்டும் இது. டிஃபால்ட்டாக எனக்கு ஹெட் இருக்குது. அடிஷ்னலாக நான் 2 வேரியபிள் கியூ அண்ட் பி யூஸ் பண்ணிக்கிட்டேன். கியூ வந்துட்டு ஹெட்டும், பி வந்துட்டு ஹெட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டு. 2000 தானே இது. ஸோ ஹெட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் என்னன்னு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா கியூன்னு பேர் வச்சுக்கிறேன். சரி, இப்போ இங்கே பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பி கியூவை டெலீட் பண்ணணும் அதானே. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டா போதும், என்னோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை டெலீட் பண்ணதா அர்த்தம். ஸோ எதை டெலீட் பண்ணுறோம்? கியூவை டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் எனக்கு ரிமைனிங் இருக்க நோடு. இப்போ இந்த நோடில் எது ஃபர்ஸ்ட் பிளேஸ்? பி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ ஹெட்டுக்கு நம்ம எதை வச்சிடலாம்? பியோட வேல்யூ, ஹெட்டுக்கு எதை வச்சிடலாம்? பியோட வேல்யூ எடுத்து ஹெட்டுக்கு செட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். பாருங்க, கியூவை டெலீட் பண்ணிட்டு, கியூவை டெலீட் பண்ணிட்டா பி தான் என்னோட ஃபர்ஸ்ட் நோடாக இருந்திருக்கும். அப்போ பியில் இருக்க வேல்யூ எதில் செட் பண்ணிடுறேன்? ஹெட்டுக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். பாருங்களேன், டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நோடை டெலீட் பண்ணுறோம் மீன்ஸ் கியூவை டெலீட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது டெலீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சைடு இருக்கிறது தான் எனக்கு ரிமைனிங் நோடு. இதை தான் அப்படியே இங்கே எடுத்து பார்த்துருக்கேன். 20, 30, 40, 50 தான் என்னோட ரிமைனிங் நோடு. இதில் எது ஹெட்டு? பி தான் என்னோட ஹெட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம்? பி ஹெட்டை வந்துட்டு எங்கே மூவ் பண்ணியிருப்போம்? பியோட வேல்யூவை ஹெட்டுக்கு மூவ் பண்ணிட்டு எதை டெலீட் பண்ணியிருக்கோம்? ஃப்ரீ ஆஃப் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நோடு டெலீட் ஆயிரும். ஓகேவா? லாஸ்ட் நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் நோடு ஒரு லிஸ்ட்டில் எதை லாஸ்ட் நோடுன்னு சொல்லுவோம்? ஒரு லிஸ்ட்டில் எந்த நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இருக்கோ அதுதானே அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் நோடு. அப்போ எனக்கு டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் அந்த லாஸ்ட் நோடை நான் டெலீட் பண்ணணும். லாஸ்ட் நோடுனா நமக்கு டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது. இதில் எது லாஸ்ட் நோடு? இந்த 50 இருக்கு இல்லையா, இந்த நோடு தான் என்னோட லாஸ்ட் நோடு. லாஸ்ட் நோடுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த ஒரு நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு நல்லா இருக்கோ அதுதான் என்னோட லாஸ்ட் நோடு. அப்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பேர் செட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஹெட்டு. அதுக்கு இன்னொரு நேம் என்ன? கியூ. கியூவோட நெக்ஸ்ட்டில் ஹெட்டோட நெக்ஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு பி. நான் இப்போ லாஸ்ட் நோட டெலீட் பண்ணுறதுக்கு எதை பேஸ் பண்ணி டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பியை பேஸ் பண்ணி தான் டெலீட் பண்ண போகிறேன். பியோட நெக்ஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், பியோட நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா இல்லை, எனக்கு 3000 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறேன். பியை மூவ் பண்ணும்போதே பேரலாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கியூவை அடுத்தடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கேருந்து பி இங்கே போயிருச்சு, கியூ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு பாருங்களேன், பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இல்லை, வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? பியை அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருப்போம். பியை மூவ் பண்ணும்போதே நான் என்ன சொன்னேன்? பேரலாக கியூவை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இப்போ பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லான்னு செக் பண்ணுறோம், இல்லை வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? பியை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கியூவை அதுக்கு முன்னாடி இருந்த நோடுலேருந்து அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்க, பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா, ஆமாம் பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். எதை ரிமூவ் பண்ணலாம்? பியை ரிமூவ் பண்ணிடலாம். பியை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த பார்ட் மட்டும்தான் இருக்குது. தென் இன்னொரு விஷயத்த பாருங்க, ஒரு நோடோட லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு என்னவா இருக்கணும்? நல்லா இருக்கணும். பட் இங்கே வேல்யூ இருக்குது. அப்போ இந்த இடத்த நான் என்னன்னு மாற்றணும்? நல்லுன்னு மாற்றணும். ஸோ அதுக்காக தான் இந்த கியூவை நான் மூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். இப்போ கியூவோட
நெக்ஸ்ட்டு நான் என்னன்னு செட் பண்ணிட்டா போதும், நல்லுன்னு செட் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட் பிளேஸில் இருக்க நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இங்கே பாருங்க, இதான் பண்ணியிருந்தேன். ஹெட்டு ஆக்சுவலி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு என்னவா இருந்தது, கியூவா இருந்தது. இது வந்துட்டு பியா இருந்தது. ஸோ பியை வந்துட்டு நான் லாஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். சரியா, பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லுன்னு வந்துச்சுன்னா அதுதான் லாஸ்ட் நோடு. இப்போ நான் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியாச்சு. இதில் எதை ரிமூவ் பண்ணுறோம், பியை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கான கோடு என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் பி. டைனமிக் மெமரியில் பார்த்துருப்பீங்களா, ஃப்ரீ பண்ணிங்க அப்படின்னா இந்த 5000 இந்த அட்ரஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிரும்னா போயிடும். அப்போ கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு என்னவா மாற்றிடணும், நல்லா மாற்றிடணும். ஸோ கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டை நான் என்னன்னு மாற்றிடணும், நல்லுன்னு மாற்றிடணும். ஸோ அதுக்கான கோடு தான் இது. ஸோ இதுதான் லாஸ்ட் பிளேஸில் இருக்க நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுதான் பண்ணேன். பியை ரிமூவ் பண்ணிட்டேன், கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டு என்னன்னு மாற்றிட்டேன்னு பாருங்களேன், நல்லுன்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட் நோடை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். தென் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 10 ஃபர்ஸ்ட் நோடு, 50 லாஸ்ட் நோடு. இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு நோடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த 30 நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த இந்த லிங்க் லிஸ்ட்டில் இந்த 30ங்கிற இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த நோடை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸுக்கு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பியோட வேல்யூவை மூவ் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியும்ல, ஹெட்டுக்கு வந்துட்டு கியூன்னு பேர் வச்சுருப்போம். ஹெட்டோட நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத பின்னு பேர் வந்து செட் பண்ண சொன்னேன். ஐ மீன் டெலீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு இந்த 2 வேரியபிளை செட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ பிஃபோர் டெலீஷன் எனக்கு இப்படி தான் இருக்குது, ஹெட்டு கியூ பி இருக்குது. இப்போ நம்ம எந்த நோடை டெலீட் பண்ண நினைக்கிறோமோ அந்த நோடுக்கு பியோட வேல்யூவை மூவ் பண்ணுங்க. இப்போ நான் இதில் எதை டெலீட் பண்ண நினைக்கிறேன், 30 டெலீட் பண்ண நினைக்கிறேன்னா அப்போ அந்த 30ங்கிற பிளேஸுக்கு நான் என்ன பண்ணணும், பியை மூவ் பண்ணணும். சரிங்களா, இப்போ பியை நான் இங்கே மூவ் பண்ணணும். இதான ப்ரொசீஜர். பி எங்கே மூவ் பண்ணால் டிஃபால்ட்டாக எப்போல்லாம் நான் பியை மூவ் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கணும், கியூவோட வேல்யூவை மூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் உங்களோட பியோட வேல்யூவை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு எந்த இடத்துல டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு பியோட வேல்யூவை நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இந்த பியை டெலீட் பண்ணணும். அதானே, மூவ் பண்ணியாச்சுன்னா பியை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும், டெலீட் பண்ணால் போதும். ஃப்ரீ ஆஃப் பின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடையில இருக்க பி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நான் இந்த நோடு கூட ஜாயின் பண்ணணும். கரெக்ட்டுங்களா, அப்போ கியூவோட நெக்ஸ்ட்டை இங்கே பாருங்க, கியூவோட நெக்ஸ்ட்டில் எனக்கு 3000 இருந்தது, அந்த 3000 தான் ரிமூவ் பண்ணியாச்சு. கியூவோட நெக்ஸ்ட்டில் நான் எது கூட ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும், டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைனை கொடுத்துருங்க. கியூவோட நெக்ஸ்ட்டை நான் எது கூட ஆட் பண்ணணும், பியோட நெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணணும். பியோட நெக்ஸ்ட் தான் எனக்கு 4000 இருந்தது. அப்போ பியை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதில் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இதை தான் நான் டெலீட் பண்ணணும். எந்த நோடை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ் வரையும் பியோட வேல்யூவை மூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணுறீங்க மீன்ஸ் பிக்கு முன்னாடி இருக்கிறதையும் பிக்கு அப்புறம் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டை எது கூட ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டை பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு கூட நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த நோடு எனக்கு என்ன ஆயிரும்னா ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதை ஃப்ரீ பண்ணால் போதும், ஃப்ரீ ஆஃப் பி கொடுத்தீங்க அப்படின்னா இடையில இருக்க இந்த நோடு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ 3 பிளேஸ்லையும் டெலீட் பண்ணுறதுக்கான டயக்ராம் கொடுத்தாச்சு. இதுக்கான சி கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் டெலீட் பண்ணுறது எப்படி, லாஸ்ட் பிளேஸில் டெலீட் பண்ணுறது எப்படி, இன்டர்மீடியேட் நோட டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அதோட சி கோட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சும்மா ஃபஸ்ட்டு பிளேஸில் டெலீட் பண்ணுறதுக்கான கோடு எப்படி இருக்கும், லாஸ்ட் பிளேஸில் டெலீட் பண்ணுறதுக்கான கோடு எப்படி இருக்கும், இன்டர்மீடியேட் நோட டெலீட் பண்ணுறதுக்கான கோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் சும்மா அங்கே இருக்க அந்த லிங்க் லிஸ்ட்டு தான் சாம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன டேட்டா இருந்தது, 10 இருந்தது. செகண்ட் பிளேஸில் 20, தேர்டு பிளேஸில் 30, தென் ஃபோர்த்து பிளேஸில் 40 அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் 50 இருந்தது. ஸோ இது வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு லிங்க் லிஸ்ட்டு. இதில் எதை நம்ம டெலீட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற சி கோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ நான் 10 ஆக்சுவலி உங்களுக்கு எந்த நோட டெலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை டியில் செட் பண்ணிக்கோங்க, டியில் கெட் பண்ணிக்கோங்க. இப்போ டியோட வேல்யூ 10 மீன் இந்த இடத்துல டியோட வேல்யூ 10 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல டியோட வேல்யூ 40 இருந்ததுன்னா லாஸ்ட் நோட டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். சப்போஸ் டியோட வேல்யூ 30ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்ட் நோட டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். ஸோ யூசர் டிக்கு என்ன வேல்யூ செட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ இருக்க நோடை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெலீட் பண்ண போகிறோம். அதுக்கான கோடு தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற நோடுக்கு பேர் என்னன்னு செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹெட்னு செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது ஹெட். தென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், ஹெட்டை தாண்டி எனக்கு இன்னும் 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியபிள்? Q1 யூஸ் பண்ணிக்கிட்டேன், B1 யூஸ் பண்ணிக்கிட்டேன். Q ஆக்சுவலி என்ன? ஹெட்டு தான். ஸோ அந்த தான் கொடுத்துருக்கேன். Q ஈக்குவல் டு ஹெட்டு. பிங்கிறது என்ன? ஹெட்டோட நெக்ஸ்ட் ஃபீல்டு தானே எனக்கு பி. ஸோ பி ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட். ஸோ இந்த 3 லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன் டெலீட் பண்ணுறதுக்காக. கியூவை வந்துட்டு ஹெட்னு செட் பண்ணிக்கிறேன், பியை வந்துட்டு ஹெட்டோட நெக்ஸ்ட்டில் செட் பண்ணிக்கிட்டேன். சரி பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியில் தான் நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த நோடோட வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் டியோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன்னா இந்த லிங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரை எதை நான் டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம்? ஹெட்டை டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்து அதை டெலீட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஹெட்டான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், கியூங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது? இஃப்ல கியூங்கிறது என்ன? ஹெட்டு தான். ஸோ கியூவோட டேட்டா தான் நான் கொடுக்குறேன். கியூவோட டேட்டா ஈக்குவல் டு டின்னு பார்க்குறேன். கியூவோட டேட்டா கியூவோட டேட்டா என்ன? 10. ஸோ 10 ஈக்குவல் டு டின்னு செக் பண்ணுறேன். டியோட வேல்யூ என்ன கொடுத்தேன்? 10 கொடுத்தேன். அப்போ என்ன மீனிங்? நான் டெலீட் பண்ண வேண்டிய நோடு ஹெட்டு. பாருங்க, கியூ தான் என்னோட ஹெட்டு. கியூவோட டேட்டானா ஹெட்டோட டேட்டா. ஸோ என்ன ஹெட்டோட டேட்டா? 10 இருக்கு. நான் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன்? 10 கொடுத்தேன். அது எந்த டேர்மில் யூஸ் பண்ணியிருந்தேன்? டிங்கிற வேரியபிளில் கொடுத்துருந்தேன். ஸோ கியூ ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு டின்னு செக் பண்ணுறேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு நோடான்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். கியூ ஆஃப் டேட்டா என்ன? 10. டெலீட் பண்ண வேண்டிய டேட்டா என்ன? 10. அப்போ மேட்ச் ஆகுது மீன்ஸ் நான் எதை டெலீட் பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு நோட டெலீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நோட டெலீட் பண்ணுறதா இருந்தால் இதை டெலீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் எதாவாக மாறிடும்? செகண்ட் இருக்க நோடு தான் எனக்கு ஹெட்டாக மாறும். ஐ மீன் பி தான் என்னோட ஹெட்டாக மாறிடும். பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நோட தான் டெலீட் பண்ண சொல்கிறாங்கன்னு. அப்போ உடனே என்ன பண்ணுறேன்? ஹெட்டை வந்துட்டு பிக்கு மாற்றிடுறேன். அப்போ இங்கே இருக்க ஹெட் எங்கே போயிடும்? இங்கே ஹெட்டுன்னு மாறிடும். மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த கியூவை டெலீட் பண்ணலாம். கியூவை டெலீட் பண்ணுறதுக்கு கோடு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் கியூ. ஓகேங்களா? இது ஹெட்டை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சப்போஸ் எனக்கு டியோட வேல்யூ டெலீட் பண்ண வேண்டிய நோடு வந்துட்டு 40ன்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்களேன். கியூ ஆஃப் டேட்டா என்ன? 10. நான் டெலீட் பண்ண வேண்டியது என்ன? 40. ஸோ 10 ஈக்குவல் டு 40 கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன மீனிங்? ஹெட் இல்லை, ஹெட்டை தவிர வேற ஏதோ ஒரு நோடு. ஓகேங்களா? ஸோ இஃப் எல்ஸில் அதான் சொல்ல போனேன். இஃப்ல ஹெட்டான்னு செக் பண்ணேன், ஹெட்டு கிடையாது. ஹெட் இல்லைன்னா ரிமைனிங் இருக்க நோடில் ஏதோ ஒரு நோடை தான் நம்ம டெலீட் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, மறுதிருப்பி அந்த கோடை எழுதுகிறேன். ஸ்டார்டிங் நோடு என்ன இருந்தது? 10. செகண்ட் நோடு வந்துட்டு 20. தேர்டு நோடு என்ன இருந்தது? 30. ஃபோர்த் நோடு என்ன இருந்தது? 40. சரிங்களா? இப்போ எந்த நோடை டெலீட் பண்ண சொல்கிறாங்க? டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 40 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐ மீன் இதோட பேர்லாம் செட் பண்ணுங்களேன். இது வந்துட்டு என்ன? ஹெட்டு. இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருந்தோம் கியூ. இதோட இன்னொரு பேர் என்ன கொடுத்துருந்தோம்? பின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணுறோம்? கியூ ஆஃப் டேட்டா ஐ மீன் ஹெட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கியூ ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு டின்னு பார்த்தோம். கியூ ஆஃப் டேட்டா என்ன? 10 ஈக்குவல் டு 40. கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா ஹெட்டு கிடையாது. ஹெட் இல்லைன்னா செகண்டோட தேர்டோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ ரிமைனிங் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதோ ஒரு நோடு தான். சரிங்களா? அப்போ எந்த நோடை நம்ம டெலீட் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு என்னன்னு டிசைட் ஆயிடுச்சு? கியூ கிடையாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹெட்டு கிடையாதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. ரிமைனிங் வேற ஏதோ ஒரு நோடு தான். அப்போ என்ன பண்ணலாம்? ஹெட் இல்லைன்னா கியூ இல்லைன்னு முடிவாயிருச்சு. அப்போ பியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ செகண்ட் பிளேஸாக இருக்கணும்னா எப்படி செக் பண்ணியிருப்போம்? பியோட டேட்டா அப்படி தானே? ஃபர்ஸ்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ செகண்ட்ல இருந்து தேடுனா போதும். செகண்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? பியோட டேட்டா ஈக்குவல் டு டிஎன் தேடி இருப்பீங்க. சரிங்களா? பியோட டேட்டா எனக்கு இந்த இடத்துல என்ன? 20 நாட் ஈக்குவல் டு 40. கண்டிஷன் எனக்கு ட்ரூனா மேட்ச் ஆகலைன்னு அர்த்தம். அடுத்தடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா?
பியை மூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கியூவையும் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பியை பியோட நெக்ஸ்ட்டுக்கும் கியூவை கியூவோட நெக்ஸ்ட்டுக்கும் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த லைன்ஸ் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையும் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நோடை கண்டுபிடிச்சிடலாம். இது எப்போ ஃபால்ஸ் ஆகும், பியோட டேட்டா சரிங்களா 40ன்னு வரும். இந்த லாஸ்ட் இடத்துல வந்துச்சுன்னா பியோட டேட்டா என்ன 40, 40 நாட் ஈக்குவல் டு 40 கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா நீங்கள் டெலீட் பண்ண வேண்டிய நோடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ பி எனக்கு இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. ஸோ டெலீட் பண்ண வேண்டிய நோடை கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு தான் இந்த இது சரிங்களா. டேட்டாவை பியோட டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் 40 தான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன், 40 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பியோட டேட்டா எனக்கு நாட் ஈக்குவல் டு டி. ஸோ எனக்கு மேட்ச் ஆகுது. ஐ மீன் பியோட டேட்டாவும் பியோட டேட்டா என்ன 40 நாட் ஈக்குவல் டு 40ன்னு கண்டிஷன் வருது. கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும், ஒயில விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஒயிலுக்கு அப்புறம் பாருங்க ஒரு இஃப் இருக்கு. இந்த இஃப் எதுக்காகனா நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த நோடை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா லொக்கேட் பண்ணிட்டீங்க. லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 விஷயத்தை செக் பண்ணுங்க. அது லாஸ்ட் நோடா இல்லை வேற ஏதாச்சும் நோடான்னு செக் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டான்னு செக் பண்ணுங்க. ஹெட் இல்லையா, ஓகே கியூவை விட்டுருங்க. தென் பியை மட்டும் ஃபாலோ பண்ணி வரலாம். பியை எந்த நோட டெலீட் ஐ மீன் எந்த டேட்டாவை டெலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு பியோட வேல்யூவை மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க. மூவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. மூவ் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 விஷயம் செக் பண்ணணும். மூவ் பண்ணி பியை கொண்டு வந்தீங்கல்ல, அந்த பி அந்த லிஸ்ட்டோட லாஸ்டான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துருங்களேன். இப்போ நான் யூஸ் பண்ண இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரையும் பி எங்கே தான் வந்து நிற்குது, லிஸ்ட்டோட லாஸ்ட்டில் வந்து நிற்குது. எப்படி சொல்கிறேன், பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு பாருங்களேன். பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு இந்த இடத்துல லிஸ்ட்டோட லாஸ்ட்னா பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு என்னவா இருந்திருக்கும், எனக்கு நல்லா இருந்திருக்கணும். அதான் செக் பண்ணுறேன். சப்போஸ் பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு எனக்கு நல்லுனா நான் என்ன அசியூம் பண்ணிக்கலாம், நான் டெலீட் பண்ண வேண்டிய அந்த நோடு எங்கே இருக்குது, லாஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு நான் என்ன பண்ணிடலாம், அசியூம் பண்ணிடலாம். அப்போ லாஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த பியை நான் ரிமூவ் பண்ணணும். பியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கோடு என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ஆஃப் பின்னு கொடுத்தா பி ரிமூவ் ஆயிரும். இன்னொரு வேலையும் பண்ணணும். பியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது தானே அந்த லிஸ்ட்டோட லாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, கியூவோட நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு செட் பண்ணிடணும், நல்லுன்னு செட் பண்ணிவிட்டு பியை ரிமூவ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா. பி வந்துட்டு லாஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நான் இதை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டா கியூ தான் என்னோட லாஸ்ட்டாக இருக்கும். அப்போ கியூவோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நான் என்னன்னு செட் பண்ணிடுறேன், நல்லுன்னு செட் பண்ணிடுறேன். நல்லுன்னு செட் பண்ணிவிட்டு பியை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இது லாஸ்ட்டாக இருந்ததுன்னா சப்போஸ் நான் டெலீட் பண்ண வேண்டிய நோடு வந்துட்டு 30ன்னு வச்சுக்கோங்களேன். டியோட வேல்யூ 30 அப்படின்னா அப்போ என்ன நடந்திருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணியிருப்போம், ரூட் நோட செக் பண்ணியிருப்போம். ஐ மீன் ஹெட்டை செக் பண்ணியிருப்போம். ஹெட்டை செக் பண்ணும்போது அது 10. ஸோ 10ம் 30ம் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன மீனிங், ஹெட்டை நம்ம டெலீட் பண்ண போகல. அடுத்தது எந்த இடத்துல அந்த 30 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். அப்போ பியோட வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவோமா. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் ஹெட் இல்லைன்னு முடிவாயிருச்சுன்னா செகண்ட் நோட செக் பண்ணுவோம். பியோட டேட்டா ஈக்குவல் டு 30 பாருங்க, இல்லை. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ அடுத்த பிளேஸ்க்கு பியை மூவ் பண்ணியிருப்போம். அப்போ பியை நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பேன். அப்படி தானே. கியூ இந்த இடத்துக்கு வந்திருக்கும். நம்ம பிஎஃப் கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணணும்னு சொன்னேன், அது லாஸ்ட் நோடான்னு செக் பண்ண சொன்னேன். லாஸ்ட் நோடான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், பியோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், 30 டெலீட் பண்ண வர்றேன். பியோட நெக்ஸ்ட் நல்லா இல்லை. அதுக்கப்புறமும் இங்கே ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இது ஐ மீன் இது லாஸ்ட் நோடு இல்லைன்னு முடிவாயிருச்சு. அப்போ என்ன மீனிங், இன்டர்மீடியட் நோட நம்ம டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ரூட் நோடோட ஐ மீன் ஹெட்டோட டேட்டாவை செக் பண்ணிடுறோம். மேட்ச் ஆகலையா, ஹெட்டு கிடையாதுன்னு முடிவாயிருச்சு. தென் நீங்கள் எந்த நோடை டெலீட் பண்ணணுமோ அந்த நோடுக்கு பியோட வேல்யூவை மூவ் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த பியோட நெக்ஸ்ட்டு நல்லான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் டெலீட் பண்ண போகிறது எதுனா லாஸ்ட் நோட டெலீட் பண்ண போகிறதா அர்த்தம். சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னா பியோட நெக்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இல்லை, பியோட நெக்ஸ்ட் நல் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இன்டர்மீடியட் நோடுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் பியை தான் டெலீட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், ஃப்ரீ ஆஃப் பி கொடுத்துருவோம். கொடுத்துட்டா இந்த கியூவை பியோட நெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ண போகிறோம், கியூவோட நெக்ஸ்ட்டை இதோ இந்த இந்த இது இருக்குல்ல, கியூவோட நெக்ஸ்ட்டை எது கூட ஆட் பண்ணணும், பியோட நெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணணும். ஸோ கியூவோட நெக்ஸ்ட்டை பியோட நெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா பியை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டோட லாஸ்ட் பிளேஸில் இருக்க நோட ஐ மீன் சாரி ஒரு லிஸ்ட்டில் இன்டர்மீடியட் நோட டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.
ஸோ இதுதான் ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் புதுசாக நோட் கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு